டெல் அவீவில் உள்ள இராணுவ அமைச்சரவை கட்டிடம் மீது தாக்குதல் முதல் நடவடிக்கை என ஹிஸ்புல்லா அறிவிப்பு. சேதங்களை வெளியிடாமல் மௌனம் காக்கும் இஸ்ரேல். கடந்த ஓராண்டு போரில் முதன்முறையாக டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சரக கட்டிடத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. எனினும் இதுகுறித்து இஸ்ரேல் வாய் திறக்கவில்லை. டெல் அவீவில் உள்ள கிரியா தளத்தின் மீது அதிஉயர் ஆளில்லா விமானங்களை ஏவி இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. இந்த தளத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறையின் பல இலாக்காக்களின் தலைமையகங்கள் அமைந்திருப்பதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை செயலாளர், இராணுவ தலைமை தளபதி, போர் நிர்வாக அலுவலகம், வான்படை கண்காணிப்பு அலுவலகம், கட்டுப்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட இஸ்ரேலின் இதயத்திற்கு நிகரான அமைப்புகள் அங்கு செயல்பட்டு வந்ததாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. அந்த இலக்குகளை முதன்முறையாக குறிவைத்ததாகவும், அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களும் இதற்கு முன்பு பயன்படுத்தப்படாத அதிஉயர் நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஒன்று என்றும், அவை இலக்குகளை துல்லியமாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இது தங்களது கைபர் சீரியஸ் தொடர் திட்டத்தின் ஒரு பகுதி என்றும், இந்த குறிப்பிட்ட நடவடிக்கைக்கு லப்பைக் யா நஸ்ருல்லா, அதாவது நஸ்ருல்லாவின் அழைப்பிற்கான பதில் என பெயர் வைத்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாகவே ஹிஸ்புல்லா உள்ளிட்ட போராட்ட குழுக்களின் ஆளில்லா விமானங்கள், ராக்கெட்டுகள் தொடர்ந்து டெல் அவீவ் மற்றும் அதன் புறநகரங்களை தாக்கி வருகின்றன. அவற்றை தடுக்கும் ஆற்றலை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.